T20 உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு எதிராக விளையாட பாகிஸ்தான் சம்மதம் தெரிவித்துள்ளது. விளையாட மாட்டோம் என முரண்டு பிடித்து வந்த பாகிஸ்தான் தற்போது தனது முடிவை மாற்றிக்கொண்டுள்ளது. 10வது T20 ஆடவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் வங்கதேசம் நீக்கப்பட்ட நிலையில் அந்நாட்டுக்கு ஆதரவளிக்கும் விதமாக இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளை தாங்கள் புறக்கணிக்கப் போவதாக பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அறிவித்திருந்தார். இந்த விவகாரம் பரபரப்பான நிலையில் இரு அணிகளுக்கு இடையிலான போட்டிகள் நடைபெறாவிட்டால் 4500 கோடி ரூபாய் வரை இழப்பு ஏற்படும் என்று கூறப்பட்டது. இதனிடையே பாகிஸ்தான் மற்றும் வங்கதேச கிரிக்கெட் வாரியங்களுடன் ICC பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. அப்போது இந்தியாவுடனான போட்டிகளில் பங்கேற்க வேண்டும் என்றால் தங்களது 5 நிபந்தனைகளை ICC ஏற்க வேண்டும் என்று பாகிஸ்தான் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அதன்படி உலகக்கோப்பையில் விளையாடாத வங்கதேச அணிக்கு ICCயின் முழு வருவாய் பகிர்வும் கிடைக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டது. அந்த கோரிக்கையை ஏற்ற ICC வங்கதேச கிரிக்கெட் போர்டு தண்டிக்கப்படாது என்று ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கம் அளித்தது. அடுத்ததாக வங்கதேசத்திற்கான இழப்பீடாக அந்நாட்டில் ICC தொடர் ஏதாவது நடத்த வேண்டும் என்று பாகிஸ்தான் கோரியது. அதற்கு பதில் கூறிய ICC இளையோர் உலகக்கோப்பை குறித்து பரிசீலிக்கப்படும் என்றது. அதேபோல இந்தியா பாகிஸ்தான் மட்டும் விளையாடும் இருதரப்பு தொடர் நடத்தப்பட வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை பாகிஸ்தான் முன்வைத்தது. ஆனால் இதனை திட்டவட்டமாக மறுத்த ICC இது அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்ட ஒன்று என்றும் இது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கும் பொருந்தும் என்றும் விளக்கம் அளித்தது. அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் வங்கதேசம் இடையே முத்தரப்பு தொடர் வேண்டும் என்ற பாகிஸ்தான் கோரிக்கையை நிராகரித்த ICC அதை தாங்கள் முடிவு செய்ய இயலாது என்றது. அதேபோல வங்கதேசத்திற்கு சென்று இந்திய அணி விளையாடுவதாக திட்டமிட்ட தொடர் நடக்க வேண்டும் என்ற கோரிக்கையிலும் தாங்கள் தலையிட முடியாது என்று ICC கைவிரித்தது. மேலும் இந்தியாவுடனான போட்டிகள் குறித்து 24 மணி நேரத்திற்குள் முடிவெடுக்க பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்திற்கு ICC கெடு விதித்தது. இந்நிலையில் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு எதிரான போட்டிகளில் விளையாட பாகிஸ்தான் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. நட்பு நாடுகள் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக பாகிஸ்தான் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போட்டி நடக்குமா நடக்காதா என்று கடந்த சில நாட்களாக நீடித்து வந்த குழப்பம் பாகிஸ்தானின் இந்த அறிவிப்பால் தற்போது தீர்ந்துள்ளது. அதன்படி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி திட்டமிட்டபடி வரும் ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பிரேமதாச மைதானத்தில் நடைபெற உள்ளது.